ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நான் எப்படி என்னுடைய நாளை பிளான் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்கள் நாளை நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக அந்த நாளை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றனால இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளில் 24 ஹார்ஸ் நமக்கு இருக்குது. அந்த ஹார்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயங்கள் எல்லாம் மறக்காமல் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயும் அந்த விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம நாட்களில் என்னென்ன செய்ய போகிறோன்னு பிளான் பண்ணால் மட்டும்தான் எந்த நாளில் என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு ஈஸியாக எந்த விஷயத்தையுமே மறக்காமல் நம்ம செய்ய முடியும். இப்போது என்னுடைய நாளை நான் எப்படி பிளான் பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பிளானரோ இல்லை நோட் புக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நேரம். அதாவது ஒரு நேரத்துக்குள்ளே, ஒரு நாளில் ஒரு நேரத்துக்குள்ளே என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஆஃபீஸ் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது காலையில் 5 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நான் என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, டெய்லியும் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை ஒரு நாள் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், என்னென்னலாம் ஒரு நாளை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை எந்த மணி நேரத்துக்குள்ளே என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறீங்கன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ரொட்டீனாக ஆகிடும். அந்த ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணாங்கனாலே எந்தெந்த நேரத்துக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள், வீட்டு வேலைலாம் செய்கிறோம் இல்லையா, அதெல்லாத்தையும் நான் எழுதியிருக்கேன். மார்னிங் கேர், எக்ஸசைஸ், அப்புறம் குக்கிங், அதெல்லாம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி மார்னிங் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைமிங், ஆஃபீஸ், பிஸ்னஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதுவாக வேணா இருக்கலாம். அந்த வேலைக்காக 8 ஹவர்ஸ் ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி ஈவினிங் 5 to 9 PM 4 ஹவர்ஸ் ஆஃபீஸ் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் சில வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பண்ணுறதுக்காக ஒரு 4 ஹவர்ஸ் ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீப்பிங் டைம் 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் 8 ஹவர்ஸ் அப்படின்னு ஒதுக்கியிருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது உங்கள் டே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்க்கலாம். நம்மளுடைய டேவை பிளான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும். டெய்லி ரொட்டீன் அப்படின்றது மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஆஃபீஸ் போகிறதுனால இந்த டெய்லி மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் இருக்குது. ஆஃபீஸ் டைமிங்க்கு தனியாக ஆஃபீஸ் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சுட்டு ஆஃபீஸில் என்னென்ன டைமுக்கு என்னென்ன வேலை அப்படி செய்யணுன்றதை தனியாக ஒரு நோட்டில் நோட் பண்ணி வைக்கலாம். இது என்னுடைய டெய்லி மார்னிங் ரொட்டீன். அதாவது காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஆஃபீஸ் போகிற வரைக்கும், காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத டைம் பிளாக் பண்ணி நான் எழுதிக்கிறேன். டைம் பிளாக்கிங் அப்படின்னா இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி டைம் பிளாக்கிங் சொல்லுவாங்க. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5லேருந்து 5:30 வரைக்கும் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா. அதே மாதிரி குக்கிங் டைமும் அப்படி தான். 7லேருந்து 7:45 லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு இது ரெண்டுமே கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடணும். இது ப்ராக்டிஸில் கண்டிப்பாக வந்துடும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் செய்ய முடியலன்னா கவலையப்பட வேணாம். பட் ப்ராக்டிஸ் பண்ண அது கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடுவீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி வீக்லி க்ளீனிங் நான் 8லேருந்து 8:30 வரைக்கும் எழுதியிருக்கேன். வீக்லி என்னென்ன க்ளீன் பண்ணோம், மந்த்லி, டெய்லி அதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெய்லி மார்னிங் ரொட்டீன் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது ஆஃபீஸ் டைமிங் சொல்லி ஆஃபீஸோ பிஸ்னஸோ ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோமோ ஏதோ ஒன்று அந்த 8 ஹவர்ஸ்க்கு ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு அதில் என்னென்ன பண்ணுவீங்களோ அதை தனியாக எழுதிக்கோங்க. இது ஈவினிங் ரொட்டீன். ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங்லேருந்து எழுதிக்கலாம். நான் ட்ராவலிங் இதில் இன்க்ளூட் பண்ணல. நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 hours 2 hours எவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் எடுக்குமோ அந்த டைம் பீரியட் நோட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டைம்குள்ளே நீங்கள் என்னென்ன செஞ்சு முடிக்குன்ற மாதிரி எழுதிக்கோங்க. நான் ஈவினிங் ரொட்டீன் 5லேருந்து 5 வரைக்கும் பர்சனல் கேரை எழுதியிருக்கேன். அதே மாதிரி 5:30 to 6 o'clock வரைக்கும் வெளியே க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதே மாதிரி 6 o'clockலேருந்து 6:30க்குள்ளே டின்னர் முடிச்சுடுவேன். அதே மாதிரி 6:30லேருந்து 7:30 வரைக்கும் 1 hour ப்ரேயர் டைம். அப்புறம் 7:30லேருந்து 8:30 வாக்கிங் இல்லை ஹாபி இல்லை எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை வீட்டில் ஏதாவது ரிமைனிங் வேலை இருந்தால் கூட அந்த டைமில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா டூ டூ லிஸ்ட் எழுதிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்க போயிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன்.
என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து நான் ஏற்கனவே vlog-ஆ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ரொட்டீன் அடுத்த வீடியோஸில் ஏதாவது வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் பிரித்து செய்யும் போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அந்த வேலைகள்லாம் பண்ண. ஸோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு உங்களால் செய்யவும் முடியும். இது வந்து டெய்லி ரொட்டீன். இப்போ டெய்லி ரொட்டீனில் பார்த்திங்கன்னா வந்து என்ன செய்யணும்னு தான் இருக்கும். இந்த டைமில் வந்து குக் பண்ணணுமா அப்படி மட்டும்தான் இருக்கும். பட் என்ன குக் பண்ணணும் அப்படின்றது இருக்காது. அதுக்கான ஒரு டூல் தான் வந்து டூ டூ லிஸ்ட் பற்றி தனியாகவே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட வீடியோவும் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். என்னுடைய டூ டூ லிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டில் தான் நோட் பண்ணி வைப்பேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்லேயோ இல்லை வந்து ஒயிட் போர்ட்லேயோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வந்து நோட் பண்ணிக்கலாம். என்னுடைய பிளானரில் நான் நோட் பண்ணி வைக்கிறனால நான் பிளானரை வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணுவேன். ஸோ அப்போது வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து அந்த டாஸ்க்கை வந்து செஞ்சு முடிக்க டூ டூ லிஸ்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் உங்கள் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய டூ டூ லிஸ்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய ரொட்டீன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் ட்ரிங்க் வந்து என்னுடைய ரொட்டீனில் வந்து மார்னிங் ட்ரிங்க் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். பட் டூ டூ லிஸ்ட்டில் வந்து என்ன மார்னிங் ட்ரிங்க் அப்படின்னும் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கனால நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்றைக்கி நான் என்ன செய்யணும்னு தெரியும், எந்த டைமில் செய்யணும்னு தெரியும். ஸோ நான் அதை வந்து டக்குன்னு செஞ்சு முடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி ரொட்டீன் அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டூ டூ லிஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து 7 to 7:45 அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்ன அப்படின்னும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த டாஸ்க்கை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கான அந்த டைமும் இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யணும்னு தெரியறனால டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுடைய டேவை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்த மறக்காமல் செஞ்சு முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளேயும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைம் பிளாக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடணும் நோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அந்த டைம்குள்ளே நம்ம செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா வந்து நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே போவோம். அதாவது வந்து நம்ம ஒரு வேலையை வந்து தள்ளி வச்சுட்டே போவோம். ஸோ நம்மளால் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் டைம் பிளாக்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மற்ற டாஸ்க்கும் வந்து நான் யூடியூப் வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வெஜிடபிள் பர்ச்சேஸ் அப்படின்னு மற்ற வேலைகளோ எந்த டைமில் வந்து நீங்கள் செய்யணுன்றதை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த டாஸ்க்கை வந்து அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கான டூ டூ லிஸ்ட் தான் இது. ஸோ இது வந்து நான் எப்போ பிளான் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா 26th டூ டூ லிஸ்ட்டு வந்து 25th நைட்டு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். ஸோ ரொட்டீன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபுல்லாகவே அந்த வருஷம் ஃபுல்லாகவே சேம் ரொட்டீன் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அதில் வந்து டூ டூ லிஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்றத நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் 27th அதாவது நெக்ஸ்ட் டே என்ன செய்யணும் அப்படின்றத 26th நைட்டே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எந்த விஷயத்தையும் மறக்காமல் நம்மளால் வந்து செஞ்சு முடிக்க முடியும். அதுக்கான ஒரு லிஸ்ட்டு தான் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதுவுமே மறக்க மாட்டோம். எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். நிறைய டைம் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.